சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசி பெயர் என்னன்னு தான் நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா சிங்கம் தானேங்க. அப்புறம் எதுக்குங்க போன வருஷத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஒரு சில சமாச்சாரம் நடந்தது. ஏன்னா ஒரு தொழிலில் வியாபாரத்தில் திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்படி அசால்ட்டாக இதில் நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த நஷ்டத்தை ஏற்றுக்க முடியாமல் மனதுக்குள்ள 1000 வருத்தங்கள் உங்களுக்கு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். உண்மையா இல்லையா? இந்த சிம்மராசி என்பவர்கள் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. மற்றவங்க ஒரு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சரி போ அப்படின்னு தைரியத்தை வர வச்சுட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்துருப்பீங்க. அந்த தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் கூட இந்த சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். போனது போகட்டுங்க. இந்த சித்திரையிலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு மாற்றம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். டோன்ட் வரி, இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்துட்டு இனி வருகின்ற நாட்களில் ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு நீங்கள் இறங்க போகிறீங்க. அப்படி தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இறங்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். மற்றபடி இந்த 2026 மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு. அதோடு கூட ஜூனுக்கு அப்புறம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த யானைக்கு ரொம்ப பலசாலி, ரொம்ப திறமசாலி, ரொம்ப ஒரு தைரியசாலி யானையால் செய்ய முடியாத வேலையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பலமான ஒரு விலங்கினம்தான் இந்த யானை. அப்படி பலமான விலங்காக இருந்தாலும் அதோடைய அந்த பலவீனத்தை எங்கே தெரியுமா கொடுத்து வச்சுருக்கோம்? அவங்களுடைய பாகன்கிட்ட அதோடைய பலவீனத்தை கொடுத்து வச்சுருக்கோம். அந்த காதை லைட்டாக அவர் இது பண்ணிட்டாவே அது அவன் சொல்கிற மாதிரி அந்த யானை செய்யும். அதனால் உங்களுடைய பலத்தை மற்றவங்க கையில் ஒப்படைக்காமல் உங்களை நீங்களே தேத்திக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்தவங்களுடைய பின்னாடி ஓடாமல் உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய தைரியத்தை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய உழைப்பை போட்டிங்கனாவே இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க தான் நமக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய தைரியத்தை விட்டுட்டு பலவீனமாக நீங்கள் கருதுகிற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவு வெற்றியாக அமையாது. உங்களுடைய மனோதைரியம் தான். சிம்ம ராசி அப்படின்னாவே மனோதைரியம் படைத்த ஒரு நபர்கள். இந்த யானை தன்னுடைய பலவீனத்தை இந்த பாகன் கையில் கொடுத்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு புலம்புறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய உழைப்பு நம்புங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வாரம் முற்பதி வர பிற்பகுதி இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலிமா ஒரு சில அனுகூலமான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். குடும்ப உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நடக்கும்போது குறிப்பாக அந்த மே மாதத்துக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜாலியாகவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு நிம்மதியாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த அந்த ஆபத்துகள் இந்த காலகட்டத்தில் குறையும். இரவு நேர பயணங்களை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வெளியில் பயணம் போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே கூட சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு
கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அந்த டைமில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை கடந்த ஓராண்டுகளை நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக அதை கையாண்டு அந்த சொத்து உங்களுடைய கைக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புது வருடம் பிறந்துருச்சு. மத்திய பகுதியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிற ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும், ஈகோ பிரச்சனை வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். சின்ன சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் டென்ஷன் அதிகமாகி சத்தமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய சத்தத்தை பார்த்து மற்றவங்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. அதே நேரத்தில் குடும்ப உறவுகளால் ஒரு சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். செல்ற இடம்லாம் நல்ல ஒரு புகழ், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையை வருகின்ற நாட்கள் அடைய போகிறீங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் முடிவுகள் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவியாக தம்பதிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் 2 பேரும் கலந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க வெளி வட்டாரத்தில் செயல்படும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அதன் மூலிமா ஒரு சில சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பிள்ளைங்க விளையாடுறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் விட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப பொறுப்புணர்வோடு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை காரணமாக வெளியில் எங்கேயாவது செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பக்கம் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அவங்க மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் பெற்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ஓவராக அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட இன்வால்வ் ஆகும்போது, நெருங்கும் போது ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் நெருங்கி யாருக்கிட்டையும் அதிகமாக பழக மாட்டாங்க. அப்படி நெருங்கி பழகினாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துலையுமே இவங்களுக்கு மனம் வருந்துற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த உண்மைக்கு புறம்பாக ஏதாவது செயல்பட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உண்மைக்கு புறம்பாகவோ அல்லது இவங்களுடைய செயல்பாடுக்கு புறம்பாகவோ அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்பினவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இவங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் வருகின்ற நாட்களில் நடக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ சென்றுட்டு வருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் மனதில் நினச்சிட்டு இந்த இலக்கை அடையணும், இந்த அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னு ஒரு சில எண்ணங்களை மனதில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது ரொம்ப நாளாக ஈடேறாமல் கொஞ்சம் தடைப்பட்டுட்டு அல்லது பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு. வெளியூர் பயணங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் உங்களை ஏமாற்றக்கூடும். அன்பை காமிச்சு ஒரு சிலர்லாம் ஏமாந்துருவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பனோ ஒரு உறவோ வாங்கும். ஆனால் தரத்துக்கு ரொம்ப இழுப்பறி பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனையும் கோபத்தையும் அதிகம் தூண்டுற மாதிரி அமைஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில
காரியங்கள் நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அரசாங்க வேலைக்காக ஒரு சிலலாம் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கணும், அதற்கு பர்மிஷனுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஓராண்டுகளாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு ஆரோக்கிய செலவுக்காக ஒரு 90% நீங்கள் செலவு செஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். உண்மையா இல்லையா? நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறிந்திருக்கும். அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்ல, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக மனதுக்குள்ளே இருந்த ஒரு கவலை இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று போய் வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கதையெல்லாம் வேணாம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இறங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பயம் வேண்டாம். ஒரு சிலர்லாம் பயமுறுத்துவாங்க. பயம் வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இருக்குது. பயத்தை விட்டுட்டு நீங்கள் தைரியமாக இறங்குற காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும், இந்த கோபம்லாம் வேண்டாம், ஈகோ பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவன் ஆலயத்திற்கு சென்று கொஞ்ச நேரமாவது சிவன் ஆலயத்தில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு அந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. ஒரு 9 முறை வலம் வந்துட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இந்த மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.